நான் செய்த அனைத்து குற்றங்களுக்கும் முழு பொறுப்பு நான் மட்டும்தான், வேறு யாரும் இல்லை. என்ன? இவ்வளவு பெரிய துரோகமா? தாங்கள் எங்கள் துர்தராவை கொன்றீர்களா? தாங்கள் இப்படி செய்வீர்கள் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. இவை அனைத்தும் நான் உனக்காகத்தான் செய்தேன் ஹெலனா. எனக்காக இதையெல்லாம் செய்தீர்களா? சரி, அப்படி என்றால் இன்றிலிருந்து தாங்கள் எனக்கு தாயும் அல்ல, நான் தங்களுக்கு மகளும் அல்ல. நீங்கள் செய்த காரியத்தை பகைவன் கூட செய்ய மாட்டான். ஒரு தாய் என்று கூறிக்கொள்ளும் தகுதியை நீங்கள் இழந்து விட்டீர்கள். சிறந்த அரசியான நான் அரசர் சந்திரகுப்த மௌரியரின் தீர்ப்புக்கு கட்டுப்படுகிறேன். அரசே, இதோ இந்த பெண்மணி செய்த மாபெரும் குற்றங்களுக்காக இவருக்கு கடும் தண்டனை வழங்கப்பட வேண்டும். மூத்த அமைச்சர் அவர்களே, அமைச்சர்கள் குழு மற்றும் உங்களின் முடிவுபடி இவளின் தண்டனையை அறிவியுங்கள். அரசை பொதுவாக எந்த ஒரு மனிதரும் அரச குடும்பத்தை சேர்ந்த எந்த ஒரு உறுப்பினருக்கும் அல்லது அரசருக்கும் எதிராக சூழ்ச்சி செய்தால், சதி செய்தால் அவரை பட்டத்து யானையை விட்டு மிதிக்க சொல்லி கொள்ள வேண்டும். இந்த மகஸ்தனேஸ் ஏன் இப்படி கூறுகிறார்? ஆனால் இது ஒரு சாதாரண சூழல் கிடையாது. இந்த அரசவையில் நம் முன்னால் போது நிற்கும் இந்த குற்றவாளி கிரேக்க நாட்டின் அரச குடும்பத்தை சேர்ந்தவர். அரசு செல்யூக்கஸோடு இருக்கும் பந்தப்படி அந்த அரச குடும்பத்தை சேர்ந்த எந்த ஒரு உறுப்பினரையும் தாங்கள் கொல்ல முடியாது. அதிகபட்சமாக அவரை இந்த ராஜ்யத்திலிருந்து வெளியேற்ற முடியும். ஆனால் இருப்பினும் தாங்கள் ஒப்பந்தத்தை மீற விரும்பினால் இரு நாடுகளுக்கும் இடையே ஒப்பந்தம் இல்லாவிடில் துர்தராவை நீங்கள் கொலை செய்த குற்றத்திற்காக நான் உங்களை என் கரங்களாலேயே கொன்றிருப்பேன். ஆனால் அரச சட்டத்திட்டங்கள் என் கரங்களை கட்டி போட்டுவிட்டது. அதனால் எனக்கு சற்றும் விருப்பமில்லாத ஒரு தீர்ப்பை நான் வழங்க வேண்டியிருக்கிறது. இன்று நான் மிகவும் வருத்தத்தோடு இந்த தீர்ப்பை நான் வழங்குகிறேன். மகதத்திலிருந்து நிரந்தரமாக உங்களை வெளியேற்றுகிறேன்.